கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, விண்ணரசில் புகுவது யார்? ஆண்டவர் இயேசு திட்டவட்டமாக சொல்கின்றார், இறையாட்சிக்கு உட்படுகின்ற மனிதர்கள் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் இல்லை. எனவே செல்வந்தர்கள் இறையாட்சிக்குள் விண்ணரசுக்குள் நுழைவது என்பது கடினம். ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது. ஆனால் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் விண்ணரசில் நுழைவது இயலாது என்று சொல்கின்றார். அதற்கு அடுத்து வருகின்ற ஒரு கேள்விதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த ஒரு வார்த்தையை ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு பணக்கார வாலிபன் வந்தான். அவரிடம் நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், கட்டளைகளை கடைபிடி. இதை நான் சிறுவ முதல் கடைபிடித்து தானே வருகிறேன், வாழ்ந்து வருகிறேன். இதற்கு மேல் நான் என்ன செய்ய வேண்டும்? போய் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின் செல் என்று சொல்கிறார். அவன் முக வாட்டத்தோடு சென்றான் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, செல்வங்களை வைத்திருப்பதும் பணங்களை வைத்திருப்பதும் ஆண்டவர் அதை தவறாக சொல்வது இல்லை. ஆனால் அந்த செல்வம், அந்த பொருள் என்பது கடவுளை நோக்கிய அந்த பயணத்திற்கு அது இடராக இருக்கும் என்று சொன்னால், அது தடையாக இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு வேண்டாத ஒரு பொருளாக இருக்கும் என்று சொன்னால், அதைத்தான் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்கிறார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த செல்வம் என்பது அதன் மேல் மனம் இருந்தால் கடவுள் மேல் மனம் செல்லாது. எனவே தான் பணம், பொருள், செல்வம் இதிலேயே நம்முடைய ஆற்றலும் நம்முடைய கவனமும் நம்முடைய வாழ்வும் இருக்குமே ஒழிய கடவுளை மறந்து விடுவோம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எனவே தான் செல்வந்தர்கள், செல்வத்திற்காகவே வாழ்கின்றவர்கள், பணத்திற்காகவே இருக்கின்றவர்கள் எல்லாம் இறைவனை மறந்து விடுகிறார்கள். எனவே அவர்கள் விண்ணரசில் நுழைவது கடினம் என்று சொல்கிறார். இப்பொழுது பேதுரு என்ன கேட்கின்றார்? நாங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டோமே, பணம், செல்வம், எங்களுடைய வாழ்வாதாரம், படகுகள், வலைகள், ஏன் எங்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டோமே, உம்மை பின் சென்றோமே. ஆக இப்பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்பதிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு ஆண்டவர் சொல்கின்றார், 100 மடங்காக இதையெல்லாம் பெறுவீர்கள், இதையெல்லாம் நீங்கள் நிலை வாழ்வாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல பேர் என்ன சொல்வார்கள்? இது ஒரு ஏமாற்று வேலை, வார்த்தை என்றெல்லாம் சொல்வார்கள். கார்ல் மார்க்ஸ் இதைத்தான் சொன்னார். ரிலிஜன் இஸ் த ஓப்பியம் ஆஃப் த பீப்புள் என்று அவர் சொன்னார். சமயம் என்பது மக்களை மயக்குகின்ற மது என்று சொன்னார். ஏனென்றால் இந்த உலகத்திலே, இந்த காலத்திலே நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்களா, நீங்கள் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அவர்களை பூசி மெழுகி அவர்களுக்கு இந்த ஒரு ஏமாற்றத்தின் வித்தையை காட்டுகின்ற ஒரு வார்த்தைகள் தான் இவைகள் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்கின்றார். காரணம், அவர் நிலை வாழ்வை நம்பாதவர், எதிர்கால வாழ்வை அவர் நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் என்பதே அவரிடம் கிடையாது என்ற வகையிலே அவருடைய வாழ்வு என்பதெல்லாம் இந்த உலகத்திலேயே முடிந்து விடுகின்ற ஒன்றாக அவர் நினைத்தார். ஆனால் மனிதனுடைய வாழ்வு என்பது இந்த உலகத்திலே ஒரு பயணம் செய்கின்ற வாழ்வு. இந்த பயணத்தினுடைய இறுதி இலக்கு இறைவன் என்று இருந்தால், அந்த இறைவனை நோக்கிய வண்ணமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். இந்த பயணத்திலே நாம் பணத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் பணமே தான் கடவுள் என்று நினைத்து விடக்கூடாது. படைத்த இந்த கடவுள், அவருடைய இடத்திலே படைப்பு பொருளை நாம் வைக்கக்கூடாது. நிலையற்ற இந்த உலகத்தினுடைய செல்வங்களை நிலையான கடவுளுக்கு நிகராக நாம் வைக்கக்கூடாது. எனவே இறைவன் மேலானவர். அவரை நோக்கிய பயணத்திலே இவைகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி இறைவனை அடைகின்றோம். இறைவன்தான் நமக்கு எல்லாம். அவரை நோக்கிய பயணத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இவைகளெல்லாம் நாம் சரிவர கையாளுவோம், பயன்படுத்துவோம். இறுதி இலக்காக இறைவனை நாம் அடைவோம் என்பது உறுதி. இந்த தெளிவுக்காகவும் இந்த ஒரு ஞான அறிவிற்காகவும் இந்த திருப்பலியிலே நமக்காக செபிப்போம். ஆமென்.